السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. அரசாட்சி தனதாக்கி அரசாட்சி நம்பியாக்கி அழகாட்சி புரிகின்ற பேரரசனாகி அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் முறித்தாகட்டுமாக. இன்னும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அச்சி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய கருணையோடைய பார்வை நம் மீது பொழிவதற்கு நாம் அதிகமாக துவா செய்து கொள்வோம். இந்த இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, துல்ஹஜ் மாதம் என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய மாதம். துல்ஹஜ் என்று சொன்னாலே அது ஹஜ் செய்யக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹு தாலா ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமிற்கு 5 விதமான கடமைகளை கொடுத்திருக்கிறான். எத்தனை? 5 கடமைகளை கொடுத்திருக்கிறான். என்ன 5 கடமை? 1வது களிமா சொல்லியாச்சு, ஈமான் கொண்டாச்சு, முஸ்லீம் ஆயாச்சு. முதல் கடமைகளை நாம் நிறைவேற்றி விட்டோம். 2வது தொழுகை. 5 நேர தொழுகைகளை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹினுடைய கிருபையால் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். மீண்டும் சில தொழுகைகள் கலாவாக ஆகி கொண்டிருக்கிறது. கலா இல்லாமல் அந்த 5 நேர தொழுகைகளை நாம் இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தர வேண்டும். இது 2வது கடமை. 3வது என்று சொன்னால் நோன்பு. ரமலானுடைய மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்புகள், நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், இப்படியாக பல நோன்புகளில் அல்லாஹ் தாலா இந்த ரமலானுடைய மாத நோன்பை நமக்கு கடமையாக தந்திருந்தார். இந்த ரமலானுடைய மாத நோன்புகள் நமக்கு ஃபர்லு. 3வது கடமையை நாம் நிறைவேற்றுகிறோம். 4வது ஜக்காத். நம்மளுடைய சொத்து கணக்குகளை கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அதை நாம் வருடம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஒரு வருடத்தில் 4 கடமைகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் ஈமான் கொண்டு 5 வேளை தொழுகைகளை தினமும் கடைபிடித்து வருடத்தில் ஒரு முறை ஒரு மாதம் பரலான நோன்புகளை நோற்று அந்த வருடத்தில் ஒரு முறை சதக்கா செய்து இப்படியாக நாம் 4 கடமைகளை நிறைவேற்றியிருக்கிறோம். 5வதாக ஒரு கடமை இருக்கிறது, அதுதான் ஹஜ்ஜி. 5வது ஹஜ்ஜி. இந்த ஹஜ்ஜு செய்வது நாம் இப்போ என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஹஜ்ஜெல்லாம் செய்யணும்னா ரொம்ப செலவாகும். எப்படி? ஹஜ்ஜு செய்யணும்னா ரொம்ப செலவாகும். நம்மளால செய்ய முடியுமா? நம்மளாம் உம்ரா செய்யறதே பெருசு. நம்மளா உம்ரா போறதே பெருசு. ஹஜ்ஜு செய்யறதால நம்மளால முடியுமா? அப்படி என்று நாம் யோசிக்க கூடாது. ஹஜ்ஜு செய்யறதா நம்மளால முடியுமா, நம்மளாம் போக முடியுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. மாறாக அல்லாஹுவிடத்தை நாம் கையேந்த வேண்டும். ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தர வேண்டும். அவனுடைய இல்லத்தை நாம் சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நாம் வாழ்க்கை முழுவதும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக ஒரு நாள் அனைவருக்கும் யார் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நிச்சயமாக கண்டிப்பாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த சந்திப்பை தருவான். இப்படியாக நாம் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று நீயத் வைத்தாலே போதுமானது. நாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உள்ளத்தில் ஒரு உறுதியான நீயத் இருக்குமே ஆனால் அல்லாஹு தாலா கண்டிப்பாக அவர்களை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்லாமல் அவர்களை வஃபாத்தாக்க மாட்டான். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்த நன்மைகளை தருவான். இப்படிதான் ஒரு தடவை ஒரு மனிதர், ஒரு சஹாபி, ரொம்ப ஏழ்மையானவர். எப்படின்னு சொன்னா ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு ஆள். இன்னைக்கு யார் யாரும் என்னென்ன வியாபாரங்களோ பாக்குறோம்.
அப்படிப்பட்ட வியாபாரங்களை வச்சு என்ன செய்யறாங்க? இந்த இதெல்லாம் நம்ம இப்படி இருக்கிறோம், நம்மலாம் இதுக்கு போக முடியுமா, ஹஜ்ஜுக்கு போக முடியுமா அப்படி யோசிக்கிறோம். ஆனா செருப்பு தைக்கக்கூடிய ஒரு ஆள் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் கையேந்தி துவா செய்கிறார். அவர்கள் ஹஜ்ஜிற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் அவர்கள் தீனார்களை, காசுகளை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல வருட கனவு, பல வருட கனவு. இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹஜ்ஜி பயணம் செல்வதற்காக அவர்கள் அதுக்கு தேவையான காசுகளை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு வழியாக அந்த செருப்பு தைக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த முழு பணத்தையும் சேர்த்து விட்டார்கள். பிறகு ஹஜ்ஜுக்கு கிளம்பும் சமயத்திலே தன்னுடைய அண்டை வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் ஹராமான உணவை உண்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த பல வருட காலமாக அவர்கள் கனவு கண்டு வைத்திருந்த அந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த மொத்த பணத்தையும் அவர்கள் அந்த குடும்பத்திற்காக கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்து விட்டு இருக்கும் பொழுது காபத்துல்லாவிலே ஒரு ஒளி எழுப்பப்படுகிறது. இந்த வருடம் இந்த நபருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று ஒரு ஒளி ஏற்படுகிறது. அங்க ஒருத்தர் கேட்கிறாரு, இது யாருடைய பேரு, இவர் யாரு விசாரிச்சு இவர்களுடைய வீடை கண்டுபிடித்து வருகிறார்கள். இவர்களிடத்தே ஒழுங்கு உங்களுடைய பேர் அங்கே ஒளிபரப்பப்பட்டது. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, உங்களுடைய பேரு தான் சொன்னாங்க, உங்களுடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்ப சொல்றாங்க, நான் தான் ஹஜ்ஜியே செய்யலையே, நான் ஹஜ்ஜுக்கு சேர்த்து வச்சிருந்த காசை அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுவிடத்திலே அவர்கள் நீயத் வைத்திருந்தார்கள். உண்மையாக அல்லாஹுடைய இறையிலத்தை காண வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்திலே உண்மையான நீயத் இருந்தது, ஆசை, பிரியம் இருந்தது. அதன் காரணமாக அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் அதற்காக நீயத் வைத்தார்கள். அந்த நீயத்தின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொண்டு விட்டார். நாம் அனைவர்களும் ஹஜ் செய்வதற்கு நீயத் செய்ய வேண்டும். நாம் ஏழையாக இருக்கலாம், செல்வதர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய நீயத்தை பொறுத்துதான் அல்லாஹு தாலா நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். ஒரு சதக்கா ஒண்ணு செய்யறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 4 பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 ரூபா தர்மம் செய்யறோம். நம்ம இங்க 10 ரூபா செய்வோம், 10 பேர் பாக்குறானா, நம்ம குடும்பம் பாக்கிறது அப்பதான் 10 ரூபா வெளியே வரும். இப்படியாக தர்மம் செய்வதை அல்லாஹு தாலா விரும்புவது கிடையாது. அவன் செய்யக்கூடிய தர்மம் தன்னுடைய இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாமல் அப்படியாக அவர்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா விரும்புகிறான். ஆனால் மனிதனுடைய விருப்பம் என்று சொன்னால் 4 பேர் பார்க்கணும், 4 பேர் நம்மளை புகழணும், நம்மளை பத்தி 4 பேர் பின்னாடி நல்ல பெருமையா பேசணும், அப்படி என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இன்று சதக்காக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சதக்காக்களை அல்லாஹ் தாலா ஒருபோதும் விரும்புவது கிடையாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு பிரியங்கள் இருக்கிறது என்று சொன்னால், நாம் முதலில் காபத்துல்லாவை அடையும் பொழுது, முதலில் அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கும் பொழுது, இங்க இருந்து ஹஜ் சீரீஸ்ல கூட்டிட்டு போறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச தூரத்துல சொல்லிடுவாங்க, எல்லாரும் தலையை கீழே போட்டுக்குங்க, கிட்ட காபத்துல்லா கிட்ட போய் நிமிந்து பாருங்க காபத்துல்லாவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்று சொன்னால் இறை இல்லத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் நடுங்கி, கண்கள் கலங்கி, தண்ணீர் வெளியே வரும், அவருடைய கண்கள் கலங்கிவிடும். ஏனென்று சொன்னால் பல வருட ஆசைகள், பல வருட கனவுகள், அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தை நாம் இறப்பதற்குள் ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா? நாம் ஒரு உம்ரா செய்து விட மாட்டோமா? நாம் ஒரு ஹஜ் செய்து விட மாட்டோமா என்று பல வருட கனவுகளோடு, பல கஷ்டங்களோடு அவர்கள் அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவதற்காக வருவார்கள். அப்பொழுது உண்மையான ஒப்புதலோடு, அல்லாஹ்வினுடைய பிரியத்தோடு அவர்கள் காபத்துல்லாவை அடைகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் முதல் முறை காபத்துல்லாவை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் நடுங்கும், அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர்கள் தாரை தாரையாக கொட்டி கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பிரியத்தினுடைய ஆனந்த கண்ணீர், ஆனந்தம் வெளிப்பாடாக கண்ணீர்களின் மூலமாக வெளிப்படும். இப்படியாக அல்லாஹு தாலாவினுடைய
இறை இல்லங்களை நாம் காண வேண்டும். ஏதோ நம்மளும் வந்தோம், நம்மளும் போனோம், அல்லாஹ் கடமை ஆக்கிட்டான், போனோம் வந்தோம், இப்படியாக நம்மளுடைய அமல்கள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு காசு இருந்தா ஹஜ் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாமா? காசு இருந்தா மட்டும் ஹஜ் செஞ்சிட முடியுமா? எவ்வளவுதான் கோழி கூடியாக நம்மளிடத்தில் பணம் இருந்தாலும் அல்லாஹு தாலா நாடாமல் ஒருபோதும் அவனுடைய இறை இல்லத்தை நம்மளால் சென்று அடைய முடியாது. அவனுடைய இறை இல்லத்தை பார்ப்பதற்கு நம்மளால் இயலாது. நாம் அவனுடைய இறை இல்லத்தை பார்ப்பதற்கு அவன் அனுமதி தர வேண்டும். அவனுடைய அனுமதி வந்தால்தான், அவனுடைய அனுமதி இருந்தால்தான் நாம் அவன் இறை இல்லத்தை பார்ப்பதற்கு செல்ல முடியும், இறை இல்லத்தை காண முடியும். இப்படியாக பலவிதமான எண்ணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹுவிற்காக நான் செய்கிறேன், அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நான் இதை செய்கிறேன், அல்லாஹுவை நான் அடைவதற்காக இதை செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு, என்ற நீயத்தோடு நாம் ஒவ்வொருவரும் உம்ரா செய்யும் பொழுதும் ஹஜ் செய்யும் பொழுதும் நாம் எந்த காரியங்கள் செய்தாலும், எந்த அமல்கள் செய்தாலும் அல்லாஹிற்காக தான் நான் இதை செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு, நீயத்தோடு நாம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹு தாலா இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த வருடம் செய்ய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹு தாலா ஒப்புக்கொள்வானாக. இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய துவாக்களிலும் நம் அனைவர்களுடைய பங்குகளையும் அவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஞாபகங்கள் ஹாஜிகளுடைய எண்ணங்களிலே தோன்ற வேண்டும். அனைத்து ஹாஜிகளும் இந்த முழு உம்மத்திற்காக துவா செய்ய வேண்டும். அனைத்து ஹாஜிகளுடைய துவா பரக்கத்தால், அல்லாஹினுடைய தனி கிருபையினால், அல்லாஹினுடைய இறை பொருத்தம் நம் அனைவரிலும் கிடைப்பதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹிற்காகவே அமல் செய்து அல்லாஹ் ஒருவனையே நாடியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாமும் வாழ்ந்து இறப்பதற்குள் அல்லாஹுடைய இறை இல்லத்தை சென்று பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களும் தர வேண்டும். அதே போன்று மதினாவில் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.